ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக். திஸ் இஸ் யுவர் அருள். சரி, நம்ம அவங்க வீடியோக்குள்ளே போவோம். என்னடா நடக்குதுங்க அப்படின்னு தானே பார்க்குறீங்க? ஆமாங்க, ரொம்ப 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 மோசமான விஷயம் நடந்துட்டு இருக்கேன். நம்ம மல்லிக்கு வந்து மிகப்பெரிய ஆபத்துங்க. என்ன நடந்துச்சு, ஏது நடந்துச்சு அப்படின்றத வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க, நான் சொல்கிறேன். என்ன நடந்துச்சுன்னா, நம்ம மல்லி வந்து அவங்க பெரியம்மா கூட வெளியே போயிட்டு வராங்க. எங்கன்னு பார்த்தா காய்கறி வாங்குதாங்க. காய்கறி வாங்க போயிட்டு திரும்ப வரும்போது பார்த்தா மல்லிக்கு ஒரு பேராபத்து காத்துட்டு இருக்குங்க. அது என்ன ஏது அப்படின்றத பற்றி பேசுவோம். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகும். என்னன்னு பார்த்தா நம்ம மல்லி வந்து கடைக்கு போயிட்டு காய்கறிலாம் வாங்கிட்டு திரும்ப வந்துட்டு இருக்காங்க. வரும்போது பார்த்தா கடையில் அவங்களோட பர்ஸை விட்டுட்டாங்க. உடனே அவங்க பெரியம்மாவை நிற்க சொல்லிட்டு கடைக்கு போகிறாங்க, பர்ஸ் எடுத்துட்டாரு. அப்படி போயிட்டு பர்ஸ் எடுத்து திரும்ப வரும்போது பார்த்தா நான் அவங்க யாரும் எதிர்பார்க்காத ஒரு விஷயம் நடக்குது. என்னடான்னு பார்த்தா நம்ம ரஞ்சிதா இருக்காங்க பார்த்தியா, ரஞ்சிதாவும் ராஜேஸ்வரியும் சேர்ந்து செட் பண்ண அவங்களோட கையால் அடியால் அவன் என்ன பண்ணுறான்னா, சும்மா இல்லாமல் ஒரு லாரி எடுத்துட்டு அந்த மல்லி மேலே ஒரே அடிங்க. அடிச்சட்டில் மல்லி அப்படியே பவுன்ஸ் ஆகி போய் விழுந்த ரோடில் உருள்றாங்க. ஸ்பாட் அவுட், ஆளே காலி அப்படின்ற அளவுக்கு போயிடுச்சுங்க. அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, அங்கே இருக்கிற சுற்றி முற்றி இருக்கிறவங்களாம் ஓடி வந்து தூக்க போகிறாங்க. அவங்க பெரியம்மா மல்லி உனக்காடி இந்த நிலமை அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே போய் தூக்குறாங்க. ஆனால் நம்ம ராஜேஸ்வரியும் ரஞ்சிதாவும் ஒரு சைடில் இருந்துட்டு மறைஞ்சு பார்க்குறாங்க. மல்லி இதோட காலி, பிரச்சனை சால்வ் அப்படின்ற மாதிரி ஒரே என்ஜாய்மெண்ட்டில் இருக்கிறாங்க. ஆனால் நம்ம பெரியம்மா கதறி அழுறாங்க மல்லி மல்லின்ட்டு. ப்ளீடிங் ஓவராக வந்துங்க, மண்டியில் அடிபட்டு எனக்கு பார்க்கவே ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. இப்படி ஒரு பக்கம் போயிட்டுருக்கேன். இதுக்கப்புறம் என்ன நடக்குது, ஏது நடக்குது அப்படின்ற விஷயத்தை பற்றி பேசுவோம் வாங்க. அதுக்கப்புறம் மல்லி என்ன பண்ணுறது தெரியாமல் ஆம்புலன்ஸ் வச்சு நம்ம பெரியாமல் ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போகிறாங்க. ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போயிட்டு அட்மிட் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் விஜய் வராரு. என்னாச்சு ஏதாச்சும் கேட்க, இப்படி தான் வண்டியில் போயிட்டு இருந்தோம், யாரோ ஒருத்தர் வந்து இடிச்சிட்டான், நாங்கள் ஷாப்பிங் முடிச்சுட்டு திரும்ப வரும்போது வண்டிக்கார வந்து அடிச்சுட்டு போயிட்டான், என்ன பண்ணுறதுனே தெரியல தம்பி, அதனால தாங்க அட்மிட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்ல, மல்லிக்கு எதுவும் ஆகாது இல்லைன்னு கேட்க, நம்ம விஜயோ எதுவும் ஆகாதுங்க, அவன் நல்ல பொருள், அவளுக்கெல்லாம் எதுவும் ஆகாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு சோகமாக ஒரு பக்கம் சேரில் உட்காந்து அழுறாருங்க. உள்ளே இருந்து நம்ம டாக்டர் வந்து மல்லி செத்துட்டா அப்படின்னு சொன்னோன்னே எல்லாம் ஷாக் ஆகிட்டாங்க. அந்த டைமில் நம்ம பெரியம்மா பயந்து எழுறாங்க. என்னடா பார்த்தா இது நம்ம பெரியம்மாவுக்கு வந்தால் கனவுங்க. ஆமாங்க, மல்லிக்கு கூட வெளில போகிற மாதிரியும், மல்லிக்கு ஆக்சிடென்ட் ஆகிற மாதிரியும், விஜய் தம்பி ஹாஸ்பிட்டல் வர மாதிரியும், அதுக்கப்புறம் மல்லி செத்துட்டாங்கன்னு சொல்கிற மாதிரியும், இந்த மாதிரி தேவையில்லாம விஷயத்தெல்லாம் கற்பனையில் கொண்டு வந்திருக்காங்க. இதனால் வேர்த்து ஊற்றி வேக வேகமாக மல்லி விட்டு ரூமுக்கு வந்துட்டு மல்லி 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 மல்லே 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 அப்படின்னு கதவை தட்ட நம்ம மல்லி திறக்க, என்னாச்சு பெரியம்மா கேட்க, இல்லாமல் ஒரு கெட்ட கனவு கண்டா தான் பார்த்துட்டு போகலான்னு வந்து சொல்லிட்டு பத்திரமா இருன்னு சொல்லிட்டு திரும்ப ரூமுக்கு போயிட்டு தூங்க போயிடுறாங்க. நம்ம மல்லி ஒரு பக்கம் யோசிச்சுட்டு இருக்காங்க, என்னடா கனவாக இருக்கும், நம்ம பெரியம்மா பயந்து இவ்வளோ வேகமாக வந்துட்டு போகிறாங்களே, எதனா பிரச்சனையாக இருக்குமா, என்னவா இருக்கும், ஏதா இருக்குன்னு அப்படியே வீதியில் இருக்காங்க. இப்படி ஒரு பக்கம் போயிட்டு இருக்க நம்ம விஜய் என்ன நடுராத்தில் ஏதோ குசு குசுன்னு பேசிட்டு இருக்காங்க, மறுபடியும் எதனா பிரச்சனை புதுசாக கிளம்ப போகிறாங்களோ, புது பிளான் பண்ணுறாங்களோன்ற மாதிரி நினச்சிட்டு இருக்காரு. பட் விஜய்க்கு தெரியாத விஷயம், மல்லியோட உயிருக்கு ஆபத்து நினச்சி தான் நம்ம பெரியாம பேச வந்தாங்க. வேறு எதாவது சதித்திட்டம்லாம் கிடையாதுங்க. ஏன்னா சதித்திட்டத்தில் ஸ்பெஷலிஸ்ட் வந்து ராஜேஸ்வரி ரஞ்சிதா வந்தாங்க. குண்டு கிளவி கூட அந்த அளவு அறிவெல்லாம் கிடையாது, இருந்தாலும் லைட்டாக இருக்குங்க. போன எபிசோட்லாம் பின்னிருக்காங்க. பட் ராஜேஸ்வரி அதுக்கப்புறம் டம்மி ஆகிட்டாங்க, அது ஏன்னு தெரியல. ஸோ இதுக்கப்புறம் என்ன நடக்குது, ஏது நடக்குது அப்படின்ற விஷயத்தை வெயிட் பண்ணி பாருங்கள். என்னோட வீடியோ பிடிச்ச மறக்காம சப்ஸ்கிரைப், லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். டாடா, see you, bye. பா என்ன சொல்லுப்பா பாக்குறேன், என்ன சொல்லு, பாபாய்ங்க.